பிரைஸ் லார்ட். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1 நாளாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 நாளாம் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எபூசியரை முறியடிக்கிறதில் எவன் முந்தினவனாய் இருக்கிறானோ அவன் தலைவனும் சேனாதிபதியுமாய் இருப்பான் என்று தாவீது சொல்லியிருந்தான். செயாயின் குமாரனாகிய யோவாப் முந்தி ஏறி தலைவனானான். அடையாளத்தோடு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிற ஒரு கிருபை தாவீது கொடுக்கிறார். யோவாப், நீ அடையாளத்தோடு தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன். நீ அடையாளத்தோடு கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். எபூசியரை யார் முறியடிக்க முந்துகிறானோ அவன்தான் என்னுடைய படைத்தலைவனா இருக்கட்டும் என்று சொல்லி தாவீது அடையாளத்தை வைத்து அந்த அடையாளத்தை கொண்டு முறியடிக்கிறவன் எவனோ என்று சொல்லும் பொழுது, படைத்தலைவனாய் இருக்கிற யோவாப் பராக்கிரமசாலி, அவன் முந்தி போய் எபூசியரை முறியடித்தது நிமித்தம் அந்த இஸ்ரவேல் சபைக்கு படைத்தலைவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆரம்பத்தில் நல்லா இருந்த யோவாப் பின்பு பாதி மாறி போனான். தாவீதுக்கு தெரியாமலேயே அப்சலோமை கொன்று விட்டார், அமஸ்தாவை கொன்று விட்டார், இப்படி பல காரியங்களை செய்து விட்டார், அப்னேரை கொன்று விட்டார். இன்றைக்கு நம்மளோட பேசுகிற வார்த்தை என்ன? அடையாளத்தோடு தான் சில காரியத்தை நான் செஞ்சேன், ஆனாலும் என் லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ், ஃபெயிலியர்ஸை நான் ஃபேஸ் பண்றேன். மகனே மகளே, நீ அடையாளத்தோடு தெரிந்து கொண்டது உண்மைதான். ஆனாலும் நம்மளுடைய வாழ்க்கையில சத்ரு வாழ்க்கையின் தொடர்ச்சியான பிரயாணத்துல திசை திருப்பி கொண்டு போய் டைரக்ஷனை மாத்தி சித்தமில்லாத காரியங்கள்ல கொண்டு போய் நம்மளை சிக்க வைத்து தேவ திட்டத்தை லூஸ் பண்ண வைத்திருக்கிறான். அடையாளத்தோடு நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைதான். You have chosen everything by the sign of God. Then laterally you changed yourself. நீ மாறிவிட்டாய், உனக்குள் நீ மாறிவிட்டாய், டைரக்ஷனை மாத்திட்ட, நீ மாத்திட்ட, நீ மாத்திட்ட. உங்க வாழ்க்கையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க. ஆண்டவர் அடையாளத்தோடு தெரிந்து கொண்டாலும் அந்த தேவ திட்டத்தை கடைசி வரைக்கும் பின்பற்றவர்களா இருக்கணுமே தவிர நம்ம அவ்வளவு சீக்கிரத்துல டைரக்ஷன் மாறிடக்கூடாது. பரலோகம் திறக்கப்படுகிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, ஆசீர்வதிக்கிறார். தொடுகிறார், தொடுகிறார், தொட்டு உங்களை பிளஸ் பண்ணுகிறார். Have a blessed day. God bless you all.